யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணம் குருநகரன்ற இந்த இடத்துல எங்களை ஒரு மக்களுக்கு நானும் என்ற உள்ள குடும்பமும் தப்பிட்டோம் வந்துட்டு நாங்கள் இருக்கலாது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை தான் கிராமத்தை நாங்கள் செய்ய இன்னொரு கிராமத்தை அவங்களும் ஒரு ஆர்வம் வந்து போட்டு வந்து மட்டுமே ஒரு 500-600 போட்டு புலம்பெயர்ந்து போய் பிறகு திருப்பி ஊருக்கு வந்து தன்னுடைய நண்பர்கள் மூலமாக சந்திரன் என்ற ஒரு நபர் வந்து 1.5 கோடிக்கு மேலே முடிஞ்சு விட்டு கொண்டு போனால் என்ன கட்டத்தில் வரும். கடலோர திறக்கிறம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை தான். யாரும் முன்னுக்கு வாரதில்லை செய்யறதுக்கு. இதே வேலை பிரான்ஸ் இருந்தால் இது குருநகரனுடைய பிரதான இறங்குதுறை பாருங்கள். இந்த ஊரில் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணம் குருநகரன்ற இந்த இடத்துல நிற்கிறோம். நான் முதல் ஒரு காணொலி இந்த இடத்துல இருந்து பதிவு செய்திருப்பேன். குறிப்பாக வந்து ஒரு பெரிய குப்பமேடு ஒன்று இருந்தது. அதை வந்து புலம்பெயர் மக்களுடைய பங்களிப்போட அது எல்லாமே இல்லாமாக்கி ஒரு நல்ல நிலமாக அதை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். தொடர்ந்து வந்து நிறைய வேலைகள் இந்த ஊரில் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக எல்லாத்தையுமே வந்து அரசு திணைக்களங்கள்ட்டையோ அடுத்த வீட்டையோ எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் ஊரில் இருக்கக்கூடிய தேவைகளை இங்கேயே நிறைவேற்றுன்றது மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் ஊர் மக்கள் ஒருத்தருமே முன்னுதாரணமாக நாங்கள் ஊரை பார்த்துக்கொண்டா அந்த வேலை வந்து இலகுவாக முடியும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை வந்து இந்த ஊரில் இருக்கிறார்கள் செய்யணும். நான் முதல் போட்டிருப்பேன், அந்த குப்பமேடு எல்லாமே இல்லாமாக்கி ஒரு நல்ல முறையில் இந்த ஊரை மாற்றி அமைத்திடக்கூடியது. புலம்பெயர்ந்து போய் பிறகு திருப்பி ஊருக்கு வந்து தன்னுடைய நண்பர்கள் மூலமாக சந்திரன் என்ற ஒரு நபர் வந்து நிறைய வேலையை இந்த ஊரில் செய்து கொண்டிருக்கார். முந்தியெல்லாம் இதில் வரைக்கும் வந்து பொதுவாகவே ஒரு அபிப்பிராயம் இருக்கும், இங்கே போனால் போகலாம், அது குப்பையாக இருக்கும், கழிவாக இருக்கும்னு சொல்லி அந்த நிலைமை எல்லாத்தையுமே மாற்றி இப்போ வந்து என்ன செய்யணும்னா இந்த பக்கம் கடலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் பாருங்கள், இந்த கரையிலையெல்லாம் இவ்வளோ விதமான பொருட்கள் இருக்குன்னு சொல்லி இப்படியான எல்லாத்தையுமே வந்து அவர்கள் தாங்களாக அகற்றுகிறார்கள். இப்போ ஒரு 2-3 நாளாக இந்த வேலை போய் கொண்டிருக்காங்க. எல்லாமே முன்னுக்கு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இது தங்களோட ஊரை தாங்களே மாற்றணுன்றதுக்காக இந்த பணியெல்லாம் செய்யணும். இதுக்கு எடுத்தாலுமே இன்னொருத்தரையும் அடுத்தவரையும் நம்பி இருக்காமல் நம்மட காலில் நாங்கள் நிற்கணும் அப்படின்னு செய்யப்படக்கூடிய இந்த முயற்சிகள் தொடர்பெல்லாம் இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ செய்துட்டு பாருங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் பதிவிடக்கூடிய காணொலிகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். இந்த கனரக இயந்திரம் மூலமாக இந்த இடத்துல வேலை செய்யப்படுகிறது. ஊரினுடைய முக்கியமான காட்சிகள் ஊர்வலாக பயணிக்கிற போது நான் பதிவு செய்கிறேன். அது மாத்திரமல்ல, ஊரில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கும் இந்த காணொலி அனுப்பிங்க, ஊரில் இருந்து புலம்பெயர்ந்து போன ஆக்களுக்கும் இந்த காணொலி தேவைப்படக்கூடிய அனுப்பிங்க. என்னென்னு சொன்னால் இப்படியான ஒரு மாற்றம் நடக்கைகளை வந்து அதை வரவேற்கணும். அதை விட வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம், நெடுக வருஷம் இந்த குப்பை அகற்றதோ அல்லது இப்படியான வேலையை செய்து கொண்டிருக்காம இதை இதுக்குள்ளே கொண்டு வந்து போடாமல் இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் இவ்வளோ கிடக்கணும். இந்த பக்கம் இன்னும் துப்புரவாக்கி இல்லை, மற்ற பக்கம் துப்புரவாக்கி இருக்குது. இப்படி இருந்தால் என்னென்று வள்ளம் இருக்கிறது, ஏனைய விஷயங்களை செய்கிறதுன்றெல்லாம் பெரிய ஒரு சிக்கலான விஷயம். அதை இவையே செய்யணும். இனி வரக்கூடிய காலத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஊரில் இருக்கிறார்கள் நீங்கள் இப்படியான இடங்களில் கொண்டு வந்து போடாமல் கொள்ளாமல் அதுக்குன்னு சொல்லி சில இடங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணுமா. அப்படியான இடங்களில் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே இன்னும் அழகாக மாறும். இதெல்லாம் அள்ளோணும். மாநகர சபை வந்து அள்ளிட்டு போகும் என்ற நிறைய சொல்லியிருந்தவன் வேலைகள் நடக்குது. அது நடக்க வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து நான் பார்க்கலாம். சந்திரனுடைய நான் கதைக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார். இந்த ஒரு அழகான கடற்கரை கொண்டிருக்கக்கூடிய ஊர், இதுக்கு பக்கத்தில் வாழ்கிறதே வந்து மிக மிக சுவாத்தியமான விஷயம். ஆனால் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் போடப்படக்கூடிய கழிவுகளும் குப்பைகளும் தான் அப்படி வடிவாக இருக்குது. இந்த காலை பொழுதில் இந்த வள்ளங்கள், அதை விட வந்து தொழில் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலை வந்து மிக நேர்த்தியாக பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு. அதை விட நிறைய பேர் வெளியில் இருந்து அல்லது ஊரில் இருந்து புலம்பெயர்ந்து போயிட்டு தாங்கள் உண்டு தங்களோட வேலை உண்டு வந்துட்டு போவினோம். ஆனால் இப்படி சிந்திக்கக்கூடியார்கள் மிக மிக சொற்பம். இஞ்சல் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அழகாக வீடுகள் கடற்கரை ஓரமே வந்து இருக்குது. இந்த சுவாத்தியத்தை தேடியே நிறைய பேர் வருவார்கள். ஊர் பற்றி தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த அனுபவங்கள், இந்த ஊரில் வசித்திருக்கக்கூடியார்கள் இந்த கருத்துக்களை வந்து கீழே சொல்லுங்கள். ஏராளமானவர்களுடைய வாழ்க்கை இந்த கடலோடு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கைகளை வந்து இதை அண்மித்திடக்கூடிய சூழலை பாதுகாக்கணும். இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், இந்த வள்ளம் எடுக்கிற ஆளெல்லாம் நான் நிற்கல எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும். இந்த தொழில் முடித்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். அவைக்கெல்லாம் இப்படி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ன்றது மிகப்பெரிய பலனையும் மிகப்பெரிய வாய்ப்பையும் கொடுக்கும். இதன் மூலமாக இந்த சூழலை, அதை விட மிக முக்கியம், நம்மளோட உலகத்திலே வந்து அதிகமான இடம் வந்து நீரால் தான் சூழப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நீர்ப்பரப்புகளை நாங்கள் எந்தளவு தூரம் கவனமாக பார்க்கணும் என்றதை வந்து இப்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு உணர்த்து. என்ன நாங்கள் மட்டும் வாழ்ந்துட்டு போகிறதுன்றதை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகத்துக்கு நாங்கள் வரைக்கல எப்படி இந்த சூழல் எங்களுக்கு கிடைச்சதோ அதே அளவுக்கு நாங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எப்படி இயற்கையோடு இருந்துச்சோ அதே மாதிரி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் எல்லாருக்குமே இருக்குது. இந்த வீதிகையில் அண்மித்திருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய பரப்புகள் இது கிட்டத்தட்ட நான் அந்த சொல்லியிருப்பேன் தெரியுமா, அந்த கழிவு குப்பமேடாகவே ஒரு இடம் இருந்ததுன்னு சொல்லி அந்த இடமெல்லாம் துப்புரவாக்கப்பட்டு இப்போ நான் அப்போது வரைக்கும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதையும் கொண்டே இப்போ காட்டுறேன். அதை விட வந்து இந்த ஊரினுடைய செழிப்பு அல்லது நாங்கள் இவ்வளோ தூரம் அதை வச்சுக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் அந்த ஊரினுடைய வடிவோ அழகோ இல்லை இன்னொருத்தர் பாகைகள் அது இருக்குது நமக்கு.
நாளாந்தம் தங்களுடைய வேலைகளை பார்த்து தான் இவை இந்த வீட்டில் வந்து அடுப்பெரியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிற போது இப்படியான விஷயங்களை அல்லது துப்புரவாக்குற விஷயங்களுக்கு பெரிய ஒரு தொகையை செலவழிக்கிறன்றது முதல்ல அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தார் ஏறக்குறைய 1.5 கோடிக்கும் அதிகமான தொகை உண்டு இந்த ஊரை சுத்தமாக்குவதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. திணைக்களங்களோ ஏனைய இடங்களோ அல்லது ஏனைய அமைப்புகளோ இதை சரியாக பார்த்துக்கொண்டா இந்தளவு தூரம் இவ்வளோ பிரச்சனை அல்லது சுகாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல் நாளைக்கு அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை. அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், நிறைய பேருக்கு வந்து புற்றுநோய்கள் எல்லாம் இந்த குப்பை மேடுகள் காரணமாக வருகிறது. அதை தவிர்க்கிற ஒரு நல்ல முயற்சியாகவும் இருக்கும். இதுக்கு முன்னால் தான் அந்த மீன் சந்தை மொத்த சந்தையாது மொத்த விற்பனை நிலையம் அந்த மொத்த சந்தை இருக்குது. நிறைய பேர் வருவீங்க. இந்த இடத்த பாருங்கள், அந்த குப்பை மேடாக இருந்த அந்த இடம்தான் இப்போ இப்படி இருக்குது. இவ்வளோ தூரம் இது மாறி இருக்குது. இல்லாட்டி குப்பை மேடாக இருந்தால் எல்லாமே எப்படி இருக்குங்க வேணே சொல்லவே இல்லாது சரியான ஓசை வேறு இருக்கும். அப்போ வரைக்கும் நான் உண்மையாக நம்பி நான் ஒரு நல்ல வேலை நடக்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் அப்படியே சந்தை இருக்கிறது. இதுக்குள்ள பெருசாக இல்லையா இங்கே அழகஞ்சல்கள். ஓ ஓ அந்த குடிமனைகள் இதை தானே கொண்டு ஓட்டுறது எல்லாம் தாறு மாற. இப்போயுமே வந்து கொண்டு இருப்பீங்க தொழில் முடிச்சு 12 மணி 1 மணி ஆகும் எல்லாரும் ஆல்ரெடி போகிறது என்ன ரோலர் போட்டில் போகிறார்கள். மதியம் 12 மணி 12 1 மணி ஆகும் வந்து சேர்றது. தங்கி நின்று வாரதா? நேற்று போன வயல் இன்றைக்கு தான் வருவீங்க. இரவு தொழில் முடிச்சு கொண்டு பகல் அங்கே தூர ஓட்டம் போய் வர ஓட்டம் தூரம். அப்போ அவங்களை அந்த நேரம் சென்று தான் வருவாங்க இங்கே வந்து. இப்போ தலைமை நேரத்தை சம்பந்த தேசத்துக்கு போய் தான் வருவீங்க. நம்ம அள்ளினது பெரிய ஒரு பிரயோசமான வேலையா என்ன கூட உள்ள இருக்கு. எத்தனை பேர் தொழில் செய்யறது இங்கே வந்து ரோலர் போட்டு வந்து மட்டுமே ஒரு 500-600 போட்டு கிட்டே இருக்குண்ணே. மற்ற சின்ன சின்ன போட்டுகள் அது ஊருப்பட்ட போட்டுகள் இருக்குன்னு அது என்ன கணக்கே சொல்லி இயலாது. ஏன்னா இந்த சமுதாயம் முழுக்க கடத்தொழில் சார்ந்தது தானே. அப்போ எல்லாருமே கடத்தொழில் தான். 100க்கு 10 விதமான ஆக்கள் மட்டும்தான் வெளி வேலைகள் அப்படி இப்படி போகிறாங்க. மற்ற எல்லாருமே கடத்தொழில் சார்ந்த ஆக்கள் தான். நல்ல வடிவாக இருக்குது. இப்படியே வச்சிருந்தா இல்லை. ஆமாம். இந்த பக்கங்களை பாருங்க, சும்மா அளவுக்கு வடிவாக இருக்குது பார்க்க கடலை பார்க்க. அந்த பக்கம் பார்க்க எப்படி இருக்குது பாருங்க. ஒரு ஆள் இறங்கி போகிறதுக்கு ஒஞ்சிச்சு கொண்டு தான் இறங்கும். தான் கொண்டு வரணுமா எல்லாருமே மீனை? மீன் எல்லாம் இதில் கொண்டு வரணும். இங்கே இந்த ராளுகள் கொள்ளுவில சில இடம் இந்த கொமையெல்லாம் இங்கே இருக்கு. இங்கே ஏற்றுறது இங்கேருந்து ஏற்றிக்கணும். ரால் நண்டு கனவா மற்றது கூறி எடுக்கிறது எடுத்து கொண்டு போகிறது. ஜாவையில் வந்து எடுக்கிறது இங்கே தான். செய்யாவிட்டு இருந்தால் அப்படி தானே. இந்த காலையும் எல்லாம் போய் அப்படியே கடலும் போய் நாங்களும் போய் எங்களுக்கு வருத்தங்களை தேடிக்கொண்டு வெளிய நேரத்தில் இந்த வர்றாக்கள் கடலை பார்த்த உடனே ஆசைப்பட்டு வருவீனும் குப்பையில் இதில் கண்ட உடனே என்ன செய்வீனும் கடலில் இந்த பருப்பு தட்டின மாதிரி போயிடுவீங்க. கடலுக்கு இந்த கடலுக்கு இறங்கியா பார்க்கணுமா அந்த ஆசையெல்லாம் இல்லாமல் அந்த குமமாடு இருந்த இடத்த பாருங்க. அதில் முன்னு கொடுங்க இதில் திருப்பி. அப்போ நான் உண்மையாக நம்பல இப்படியெல்லாம் நடக்கும் இப்படி வரப்பட்டு சொல்லி. அப்போ ஒரு குழு அந்த குழுவில் நீங்களே இருக்குங்களா? நாங்கள் இப்போ தான் நாங்கள் ஜாயிண்ட் இருக்கிறோம். இன்னும் குழுவில் இன்னும் ஜாயிண்ட் இதெல்லாம் இல்லை. சப்போர்ட் மட்டும். இதுக்கு ஒரு குழு ஒன்று போட்ட வேணும். குழு இருக்கு. இதுக்கு பிறகு இந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி எல்லாம் வச்சு நிகழ்ச்சி ஒன்று செய்தவங்க செய்த அப்புறம் ஆனால் பிட்டிய மலையாக கிடந்தது என்ன குப்பை எல்லாம் ஒரு மாதிரி மூடிக்கிடையேண்ணே. அப்படி இருக்கிற இந்த பக்கம் வரவே இல்லை. ஒருத்தனும் வர மாட்டேங்குது. என்ன அப்படி மனம் பாருங்க. பிளாஸ்டிக் போத்தல் அதெல்லாம் போடுறது தனித்தனியாக போட்டிருக்கேன். சொல்லு கேட்கணும் சொன்னா கேட்கணும் தானே. இந்த அவைக்கும் விலங்கு தானே எங்கட ஊர் நாங்கள் வச்சிருக்கோம். இது என்ன செய்வீங்க இந்த இது எல்லாத்தையும்? இது வந்து யாரும் வந்து எடுக்கிறவங்க போனாங்க இந்த குப்பை போத்தல் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால் மிச்சடம் ஒரு குப்பையும் இல்லை. இதில் வந்து காலை வைக்கல. இதில் வந்து கால் வைக்கலாது. இதுக்கு தண்ணி தேங்கி நின்றது. தண்ணி ஓடி வெளியால் போகிற வசதியில் குப்பை அடைச்சி போயிருந்தது. இதெல்லாம் கடலோட சேர்ந்ததான். இப்போ இதுக்கு வந்து ஒரு நேரமாக உள்ளே கொண்டு போட்டுகள் விட்டு கட்டி இதில் அந்த அதை அப்படி தான் சொல்கிறது. பிறகு காலங்களில் பார்த்தா அது குப்பையெல்லாம் மடப்பட்டு போய் தண்ணி தேங்கி நின்று குப்பையில் குழந்தையெல்லாம் போட்டு இந்த இடத்தையே நாசமாக்கி இப்போ ஏதோ அவங்களால உதவியால் வெளிநாட்டுக்கிற உதவியால் ஒரு நல்ல இடமா இருக்குது. இதில் பூங்கா ஏதோ செய்ய போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சொன்னவர் பூங்கா இதுகள் செய்ய போகிறான்னு சொல்லி செய்தால் அப்படி ஒரு மாற்றம் பெருந்தானே சனத்துக்கு. இடமும் கொஞ்சம் பிரபலியமாக போகும். நேரம் ஒதுக்கி நிற்கிறதுக்கும் ஒரு இடம் தான். சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கும் அங்கேஞ்சு திரிஞ்சு பிள்ளைகள் வேற சிந்தனைக்குள்ளே போகாமல் விளையாட்டுக்குள்ளேயே போயிடுவேன். அந்த ஒரு இது இதுக்கு நல்ல உதவி கிடைச்சிருக்காங்க. அப்படி செய்ய நீங்கள் தொடர்ந்து அப்படியே வச்சிருக்கணும். அதான் அடுத்த பிரச்சனை என்ன. நம்ம எப்போ பார்க்க செய்த காலத்துலேருந்து இப்படியே இருக்குன்னு நல்ல விஷயமே என்ன. இது ரோலர் ரால் 2500 போகும். அது பெரிய ரால். பெரிய ரால் 30 கிராமுக்கு மேற்பட்ட ரால்
2500 முதல் விலை கூட போனது இப்போ குறைஞ்சிட்டு விலையெல்லாம். ஆ ஆ முதல் 3800 எல்லாம் போனது அந்த ஆளுகள். ஆ இப்போ வந்து 2500 1200 போகுது போல இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ம் 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 இல்லை அவளுக்குமே ஒரு பிரயோசனமான வேலை என்ன இவ்வளோ குப்பை கிடந்து எல்லாமே யோசிச்சு பாருங்க. ம் வடதுக்கு பக்கத்தில் வீடு என்ன டக்கு 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 நெருக்கம். நெருக்கமான வீடங்கள் வீடு சில நேரம் ஒரு காணிக்குள்ளேயே 3-4 வீடு இருக்கும். பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து சீக்கிரமாக கொடுத்தா பிரிச்சு பிரிச்சு கட்டி இது ஒரு சின்ன ஒரு வீடு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு. கல்யாணம் கட்ட அப்படியே பிரிச்சு 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 கொடுத்தா தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுக்கு ஏற்ற இருக்கிறத வச்சு தாங்கள் அளவாக கட்டி ஒவ்வொரு வீடுகளில் அளவை நீங்கள் பார்க்குறீங்க. அது என்ன சொல்கிறது, குறையாக சொல்ல முடியாது. காணி இருக்கிற பெருசாக கட்டிக்கணும். ஆனால் இங்கே வந்து இந்த சனத்தொகை கூட நெருக்கமே என்ன சரியான நெருக்கம். ஒரு குடும்பத்திலேயே எனக்கு அங்கே இருப்பினம் வெளியில் போக மாட்டோம். என்ன தொழில் வெளியில் போனால் தொழில் செய்யலாது. என்ன கடை தொழிலுக்கு இங்கே இருப்பாங்க. வெளியிடங்களுக்கு போனால் கடற்கரை இருந்தால் தான் வேலைக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ நாலு இடத்துலேருந்து வாழ்ந்து விளையாட்டுனா விட்டு போக மாட்டேன் தானே மனம் வராது. என்ன வேற ஒரு ஊரில் போய் பெருசாக காடியை தட்டாச்சிட்டு நான் போயிருக்க மாட்டேன். கரெக்டா இங்கேருந்து அல்லப்புட்டியில் ஒரு கொஞ்சம் குடியேறிட்டு ஆரம்பம் முதல் போனாங்க. இங்கேருந்து காணிகள் அங்கே வாங்கி அப்படி போனாங்க. மாதிரி உதயபுரம் வசந்தபுரம் அங்கேயும் போயிட்டு அங்கேயும் இங்கேருந்து நிறைய குடிகள் போயிட்டு அப்படி போகாமல் இருந்தால் இன்னும் நெருக்கடியாக இருந்திருக்கும். மணியந்தோட்டம் உதயபுரம் இங்கே கிளந்தோட்டம் எல்லாம் போயிட்டு அங்கே வீடுகள் காணிகள் வாங்கி போயிட்டு வகையில கடத்தொழில் பக்கத்தில் அதையும் கடத்தொழில் கூட இருந்தாங்க. பிரான்ஸை விட்டு நாட்டுக்கு திருப்பி வந்தாச்சா? ஆமாம். அப்படி என்ன நடக்குது இப்போ? எங்களை ஊரில் கொஞ்சம் வேலை திட்டமையா தெரியும். நீங்கள் முந்தி 2003 பார்த்துருப்பீங்க. 2002 தொடக்கம் 2022 கடைசியில் தொடக்கி 2003 2023 நாங்கள் இந்த வேலைத்திட்டம் அந்த கடற்கரை எல்லாம் மல்லி வச்சு பெரிய வேலைத்திட்டம் செய்து இந்த போட்சாட்டண்ட இடத்தை குப்பமரன்னு சொல்ல அழைக்கப்பட்ட இடத்த நாங்கள் மூடி முற்றுமுழுதாக மூடி இப்போ ஒரு நல்ல இதுவாக இருக்குங்க அந்த இடம். இன்றைக்கு அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு இந்த ஏரியா கொஞ்சம் கஞ்சல்கள் கடலுக்கு கிடக்குன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாரும் சொன்னபடியாக உடனடியாக வந்து இந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதான் இப்போ 3 நாளாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு 3ஆவது நாள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. என்ன செய்றீங்க இதில்? இதில் என்ன செய்றீங்க இப்போ? இதெல்லாம் இந்த கடலுக்கு கிடக்கிற குப்பைகள் கஞ்சல்கள் போத்தல்கள் இதெல்லாம் அள்ளி மேலே வச்சு போட்டு இது புற மாணவர்கள் வந்து இதை எடுத்துன்னு போவோம். ஐயா எடுத்துன்னு போவோம். அதோட இது நாங்கள் இப்படியே வந்து அலுப்பாந்தி அடி மட்டும் கொண்டு போவோம். இங்கே தொடக்கம் 5 மாடி தொடக்கம் அலுப்பாந்தி அடினா போட்சாட்டு கடந்தாங்கால இருக்கிற நம்மளுக்கு ஃபுல்லாக இதை அள்ளி கடலை கரை அருகூட இருக்கிற கஞ்சலெல்லாம் அள்ளி வச்சுக்கண்டு கொண்டு விடுறான். கொண்டு வாங்க. இவங்க வந்து கிளினோசர் இதால் வந்து போத்தல் கடலுக்கு அடுக்கிற போத்தல்கள் இதெல்லாம் அடுக்கிறோம். இப்போ இவங்களை எங்களை வேலைக்கு அமைக்கிறதுக்காக நாங்கள் கதைச்சு கண்டு எடுக்கிறோம். 8 பேர் எடுத்து எங்களோட சமையல் கழிவு குருநாருக்குள்ளே இருக்கிற சமையல் கழிவு 2 மணியிலிருந்து ஒரு 6-6:30 மட்டும் வேலை கொடுக்குறோம் அவங்களுக்கு, ஒரு 8 பேருக்கு. ஆனால் இதுவுமே அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை தானே? சோழ திணைக்களங்களோ அல்லது இது கடலோர திணைக்களம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை தான். அதோட அரசாங்கம் இதை கடலுக்கு வந்து செய்கிறது இல்லையா. காலம் நாங்கள் முதல் செய்ய 35-40 வருஷம் போராட்டத்துக்கு முன்னுக்கு கடந்த கஞ்செல்லாம் நாங்கள் 2023 முழுதாக அகற்றினாங்க. இப்போ பிறகும் விட்டு கடந்த பார்த்தோம் அரசாங்கத்தை நாங்கள் கோரிக்கை கொடுத்துனாங்க. அவங்க கடல் இதுகள் வந்து செய்கிற இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்து எங்களை மக்கள்கிட்ட சுகாதாரத்துக்காக நாங்கள் எங்கள் புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களும் சேர்ந்து இந்த நிதி பங்களிப்பை தந்து நாங்கள் ஆரம்பித்து இந்த வேலை தோட்டத்தை தொடர்ச்சியாக செய்துருக்கிறோம். இந்த வேலை நடக்குது மேலே நான் 2023 பிறகு
ஓ செய்தீங்களா இது ஆ 2023 செய்ததா 2023 ஃபுல்லாக அகற்றி அதான் இதே போல் ஃபுல்லாக எல்லா இடம் எடுத்துக்கணும் வச்சு இது இந்த தான் சொன்னேன் நான் இந்த போட் சாட்டுன்னு சொல்லி குப்பை மேடாக இருந்து நீங்கள் வந்த நீங்கள் எங்கள்கிட்ட அடுத்த அதுக்குள்ள சேர்ந்துட்டு அதுக்குள்ளே இவ்வளோ சேர்ந்து 2023 தான் எடுத்தேன். அடிச்சு கொண்டு வருமா இல்லை என்னண்டு இது இது வந்துங்க இந்த இவங்க கடல்களுக்கு போடுற போத்தல்கள் கஞ்சல்கள் இந்த வலைகள் எல்லாம் கிடக்கு இதுக்குள்ள வலைகள் எங்களுடைய கல்சில் உள்ள வலைகளையும் போட்டு விட்ற இந்த பாருங்க இதில் பாருங்க வலை பிஞ்சு போன வலைகளெல்லாம் கடலுக்கு போட்டால் அது அப்படியே உட்காம கிடக்கும். உட்காம கிடக்க அடுத்த இந்த 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 மீனை தானே நாங்கள் உட்கொள்கிறோம் சாப்பிட்றோம் புற ஒரு நேரங்களில். இப்போ இதுகளுக்கு வர இதுகளுக்கு சுவாத்திய பிரச்சனை எங்களோட சுகாதார பிரச்சனைக்காக எங்களோட மக்களோட அடுத்த தலைமுறையை நாங்கள் காப்பாற்றணுமென்றதுக்காக புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களுமா சேர்ந்து தான் இந்த நிதி பங்களிப்பை சேர்த்து நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்துன்ட்ருக்கிறோம். எவ்வளோ காசு முடியுது கிட்டத்தட்ட? போன முறை எங்களுக்கு 1.5 கோடிக்கு மேலே முடிஞ்சதுங்க. போன முறை அல்லைக்கு 1.5 கோடிக்கு மேலே முடிஞ்சோம். இப்போ நாங்கள் ஒரு 25 லட்சம் எதிர்பார்க்குறோம். 25 லட்சத்துக்கு மேலே சிலவாகமெண்டு இந்த காசுலாம் யார் தரது? இதெல்லாம் கூட புலம்பெயர்ந்த மக்கள் ஆளையால் 20,000 10,000 போடுவாங்க. 20,000 இப்போ நான் ஒரு ஆளுக்கு 20,000 ஒரு வருஷத்துக்கு தருவணுமெண்டு கோரிக்கை கொடுத்துருக்குறோம். தந்தாண்டுருக்குறாங்க தந்தாண்டுருக்குறாங்க. நம்ம புலம்பெயர்ந்த மக்கள் இல்லை நாளில் இருக்கிறோம். குருநாள் மக்களா புலம்பெயர்ந்த மக்கள்னா எங்களை குருநாள் இந்த கவனம் இந்த குருநாளை சேர்ந்த மக்கள்லாம் எங்களுக்கு தாராதுங்க. நாங்கள் பேராக்கிட்ட வாங்குறேன். ஏன்னா இது எங்களோட கிராமம், எங்களோட மக்களுக்கு எங்களோட கிராமத்தை நாங்கள் சுத்தப்படுத்தணுமென்ற ஒரு எண்ணத்தோடு இதை நாங்கள் தொடங்கின ஒழிய நல்ல விஷயம். அதனால் இல்லை அடுத்த என்னென்னு சொன்னால் இப்படி எங்களோட கிராமத்தை நாங்கள் செய்ய இன்னொரு கிராமத்தை அவங்களும் ஒரு ஆர்வம் வந்து சிலவில் செய்யலாமையா தெரியும் தானே. கட்டாயம் வந்து ஒவ்வொரு கிராமத்தையும் அடுத்த தலைமுறையில் நாங்கள் காப்பாற்றணும் சுவாத்தியமாக இருக்கணும்னு சொன்னால் சின்ன சின்ன வேலையில் அரசாங்கம் செய்யாட்டி நாங்களாவது செய்து எங்களோட மக்களை நாங்கள் பாதுகாக்கணும்ன்ற நோக்கம் தான் முழுக்க. ஊரில் இருந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும். என்ன செய்கிறீங்கண்ணா இப்போ? நாங்கள் வந்து இந்த கடற்கரையில் உள்ள குப்பை எல்லாம் கிளீன் பண்ணி வந்துருக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்தோம். இந்த போட்டுகள் வள்ளங்கள் அகற்றி ஜேசிபி அவர் வேலை செய்ய இடைஞ்சல் இல்லாமல் அதில் பார்த்து நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம். இது செய்யாட்டி என்ன நடக்கும் உங்களுக்கு? இது துப்புரவா காட்டி என்ன வந்து இதில் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு இறங்கி போய்க்கில் குப்பையில் அந்த வீதி ரோடுகள் கம்பியில் ஏதாவது குத்தும் ஏதாவது வெட்டும் அப்படி அந்த அது அதான இது அப்படியே தீங்கு நடக்கும். அப்படி எவ்வளோ ஆளுக்கு பிறகு இந்த வேலை நடக்குதுண்ணா? இது வந்து 2023க்கு பிறகு இப்போ திருப்பி செய்யணும். வருஷம் செய்யணும். செய்யணும். இப்போ செய்கிறதுக்குரிய அடுத்த கட்ட காலங்கள் இதை போடாமல் பழைய ஆயத்தமும் செய்யணும். இப்போ இதை போடுறதால மக்களுக்கு குப்பையில் வந்து போடுறதால வந்து ரெண்டு பிரச்சனை இதால் வந்து அதனால் திருப்பி இப்போ இது ஒரு முடிவுன்னு கடைசிட்டமாக செய்யணும். அதுக்குரிய இதையும் செய்யணும். நிவர்த்தி செய்யறக்கூடிய இதையும் செய்யணும். ஆக்களை இதில் விடாமல் பண்ணினா அதுக்கே ஒரு மாற்று வழியை கொடுத்தா கொண்டு அதில் போடணும் தானே. என்ன எத்தனை நாள் போகுது வேலை? இப்போ வண்டியோட 3 நாள் நடக்குது. எத்தனை நாள் திட்டம் அது முடிக்கிறது? திட்டம் வந்து இப்போ இங்கே முடிக்கும் வரைக்கும் அது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். இப்போ சொல்ல நாளை கணக்கெட்டு சொல்லலாது அவங்களும் இப்போ இந்திய 3 நாள் இன்னும் உங்களுக்கு இன்னும் முக்காசி திட்டமான வேலை கிடைக்கும். டிரைவர் அடி அந்த சந்தி வரைக்கும் இதை கொண்டு போய் முடிக்கணும் இந்த வேலையை. வெளிநாட்டுக்கார் செய்யணும். என்ன செய்ய போகிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? இப்போ எங்களோட ஊர் மக்களுக்கு அவங்க செய்கிற வேலைக்கு நாங்கள் பெரும்பான்மை நன்றியை தெரிவித்தோம். மக்களால் சேர்ந்து மக்களும் இதுக்கு நன்றியை தெரிவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏனென்றால் இப்படி யாரும் முன்னுக்கு வாரதில்லை செய்கிறதுக்கு. வெளிநாட்டு வாழ் உறவுகள் இப்படி செய்கிறாங்கிறதுக்கு நாங்கள் பெருமைத்தனமாக நன்றி கொண்டு சொல்கிறோம். செய்யாட்டி நடந்திருக்கும். செய்யாட்டிக்குன்னா இது இப்படியே காலங்காலமாக இது இப்படியே மீறி இப்படியே ஃபுட்டியாக வந்திருக்கும். இப்போ வள்ளங்கள் போட்டு கட்டுறதுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கும். இப்படி நாங்கள் இறங்குறவங்களுக்கும் பயந்து இறங்கணும் கடலுக்கு இறங்குறதுக்கு. செய்யறதால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்குது. இப்படியான திட்டங்களோட செய்யறது ஒரு பெரிய உதவியா இருக்கு. இது வளமே அரசாங்கம் திணைக்களம் வேலை செய்ய வேண்டிய வேலை. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை தான் எங்களை சமூக பாதுகாப்பு இதை கொண்டு எங்களை சந்தன குழுவில் வெளிநாட்டில் வந்து அங்கே வெளிநாட்டு மக்கள் கொடுத்த ஆசை கொண்டு நிதியை கொண்டு சந்தை இளமைக்குள்ள எங்களை வச்சு வேலை செய்ய நாங்கள் ஒரு குழுவாக 10 பேர் கிட்ட இருக்கிறோம். அதை நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம். அதுக்கு எங்களுக்கு சம்பளங்களும் தந்துண்டு எல்லா வேலையும் செய்யுங்க. ஆனால் எவ்வளோ சிரமத்திலே மக்களை இதுதான் இந்த வேலை நடந்துருக்கு. மக்களை எவ்வளோ சிரமம் கொடுத்து சந்திரனுக்கு எவ்வளோ இறைச்சி கொடுத்தோம். அவர் சண்டை வெளிநாட்டு பயணத்தை விட்டு தந்தை சகோதரம் புள்ள பார்க்கறத எங்களை சமூகத்தில் சேவையாக இந்த வேலையை முன்னிட்டு செய்ய நினைக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்குது. எல்லாத்தையும் மெயின் பண்ணிக்கொண்டால் தந்தை கடமையை எங்களை ஊருக்காண்டையும் தந்தை கடமையை செய்யுங்கள். இப்போ இது திணைக்களத்தில் கேட்க என்ன சொன்னாங்க? இது இப்படி அள்ளோணும் வந்து புறவாக்கணும்னு சொல்லல. திணைக்கிழமை கொண்டும் செய்யங்களை கடத்தல் சங்கம் ஒன்றும் செய்யலை. நாங்கள் கடத்தல் சங்கமே வழியாங்களுக்கு செய்யலாம். இது முக்கியமாக கடவுள் பாதுகாப்படையும் கடத்தல் சங்கமும் தான் செய்ய வேண்டிய வேலை. எங்களை வெளிநாட்டு சந்தன கூடாத
இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அதையும் இவ்வளோ இதுதான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறதா இல்லை. நாங்கள் எங்களை குழுவாக சேர்ந்தால் அவர்களை வந்து இந்த வேலைகள் செய்கிட்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு மாகாண சபை உதவியாக இருக்குது. பிரயோசனம். இப்போ வந்து இந்த கடற்கடை இந்த அருகோடை கடந்த இதெல்லாம் பாருங்கள், இந்த கடல் அருகோடை போய் பாருங்கள். இதுக்கு இந்த நேற்று அள்ளி இப்போ வெள்ளையாகுது. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இதாக கிடந்து இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை எவ்வளோ நல்லா இருக்கான்னு பார்த்தீங்களா. இது அள்ளி விட்டபடியாக பார்க்க ஆசையாக கிடக்கு பாருங்கள். நேற்று நீங்கள் வந்து பார்த்துருந்தா யோசிச்சிருப்பீங்க என்னென்ன. அப்போ நேற்று முந்தான் அது வெள்ளனை வந்து இன்றைய பாருங்கள் இவ்வளோ வெள்ளையாக கிடக்கான்ட்டு. இதே இவங்களும் ஒரு செய்து கொடுத்தா பிறகு அவங்களும் கவனமாக பார்த்து அதான் எங்களை ஒரு மக்கள்லேயும் அலட்சிய போக்கு இருக்கு, இல்லையான்னு சொல்லக்கூடாது. அந்த அலட்சிய போக்கு எல்லாத்தையும் மாதிரி இப்போ நாங்கள் இதில் எங்களோட குருநகர் அபிவிருத்தி சங்கம் 32 கேமரா போட போகுது. இது ஃபுல்லாக கரைக்கடை சுற்றி 32 கேமரா போட போகிறாங்க. அதோட எங்களோட சுகாதார குழுவாலே நாங்கள் முக்கியமாக குப்பை போடுற இடத்துல கேமரா போடுறோன்னு தீர்மானிச்சிருக்கிறோம். உண்மையாக மிச்ச இடம் ஒவ்வொரு இடங்களும் இந்த குப்பை பிரச்சனை கிடக்கிறது ஒரு முன்னுதாரணமான வேலை. நிறைய பேர் அதை செய்கிறே இல்லை. இல்லை இது அடுத்ததையா இது வந்து எங்களோட சனத்தொகை கூடி நடக்கிறாங்க கிராமம் குருநாதர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கே 2-3 குடும்பம் இருக்குது. அப்போ நெருக்கடியான குடும்பங்களாக இருக்கும்போது அவங்களையும் ஒன்றும் செய்யலாம், தெரியாது. சமையல் எந்த நேரம் தொழிலாளர் வந்து அந்த சமைக்கணும். தொழிலாளர் வந்து இவங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கண்டானே எங்கள் ஆக்கள் இந்த வில்லேஜ். அப்போ அதே அவங்கள பழகிட்டு இந்த குப்பை எங்கே எறிகிறேன்னு தெரியாத கொஞ்சம் கொஞ்சம் உடனடியாக இந்த இதை நாங்கள் அகற்றிடலாது. ஒரு 10-15 வருஷம் செல்லும். சில அடுத்த தலைமுறை மாறிடும். மெல்ல மெல்ல சொல்லி எடுத்துக்கிட்டு வருவோம். இப்போ இவ்வளவோ பரவாயில்ல. என்ன இப்போ திரட்டு மையத்துக்கு காட்டி கொடுத்து இப்போ திரட்டு மையத்திலே கொண்டு போய் பேக்கோட கொடுக்குறாங்க. இல்லாட்டி முந்தி அப்படி இல்லையா, நின்ற இடத்துல வீசிட்டு போயிடுவாங்க. இப்போ இவ்வளோ நான் இந்த வந்து பார்த்தோம். இப்போ திரட்டு மையத்துக்கு போக எல்லோரும் பேக்காக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வகையை சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு. இல்லை இது வந்து ஒரு முன்னுமாக இருக்குது. கட்டாயம் மாற வைப்போம். இந்த ஊருக்கும் இப்போ இருக்கிற ஊருக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இப்போ இந்த 2020 வருவீங்களா? 2000 அப்போ சரியான என்னென்னு சொல்கிறது. எங்களை ஊருக்கு வர்ற சில பேர் மூக்கை பற்றிக்க நான் மாறன்னு சொல்கிறோம். ஐயா உள்ள சொல்லிக்கு தான் கேட்கணும், நாங்கள் போய் சொல்லக்கூடாது. ஏனெண்டா அவ்வளோத்துக்கு கஞ்சலம் இதுமா கிடந்த இப்போ போராட்டம் வந்தானையா. அந்த போராட்டங்கள் போராட்டம் நடந்த இடத்துல இங்கே மாநகர சபை அரசாங்கமோ முன்னெடுத்து அந்த கிளீன் பண்ண தவறிட்டான். ஓ இப்போ இது வந்து 2022க்கு அப்புறம் 22 கடைசி 23 தொடக்கம் இப்போ 25 முடிகிற கட்டத்தில் இவ்வளோ எடுத்திருக்கோம். அப்போ நாங்களும் எங்களோட ஊர் மக்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை செய்கிறோம். இந்த மக்களும் கொஞ்சம் உணரணும். இந்த மக்களை உணராமல் இருக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. பாப்போம் உணர்வதில் காலப்போக்கில் உணர வைப்போம் தான். இது நாங்கள் பிறந்த மண்ணையா, நாங்கள் பிறந்த மண் எங்களை ஊர். எங்களை ஊர் மக்களுக்கு நானும் எந்த உள்ள குடும்பமும் தப்பிட்டோம்ன்ட்டு நாங்கள் இருக்கலாது. எங்களோட ஊரில் எங்களை விட வறுமைப்பட்டவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட பிள்ளைகளை காப்பாற்றுறோன்னு சொன்னால் எல்லாருமா சேர்ந்து கை கொடுத்தா தான் காப்பாற்றலாம். நாங்கள் சாப்பிட்டோம் போயிட்டோம் இருக்கக்கூடாதுன்னு உங்களுடைய நோக்கம் முடியும். அதை நான் இந்த தனிப்பட்ட நோக்கில் எங்களை புலம்பெயர்ந்த மக்களோட நோக்கம் அதானையா. எங்களை ஊரை எப்படியா பேசுவாங்க, இவங்க கொடுக்க காசை கொடுக்க இவங்க திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப செய்துண்டா இருக்க போகிறோன்னு நாங்கள் கேட்டவங்க. அப்போ என்ன செய்யலும்? நம்மட இது நாங்கள் பிறந்த மண் நாங்கள் செய்யணும். அரசாங்கம் செய்தால் பரவாயில்ல. அரசாங்கம் செய்கிறதில்ல தானே, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் சரியான சிலவு வரும், என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ அதால் நாங்களே இதை எடுத்து செய்துகிட்டு இருக்கிறோம். அங்கே நிற்கிற நாளை விட இங்கே நிற்கிற நாள் கூட போல வீட்டையெல்லாம் இது ஒன்று தியாகம் செய்யாதானுங்க. நாங்கள் இது ஒன்றில் இறங்கி வேலை செய்யலாம். வைப்புள்ளாளுக்கு விளக்கப்படுத்திட்டு தான் வருவானுங்க. இது ஒரு ஆள் என்ன ஒரு இடத்துல நாங்கள் எங்களை வேலையில் செய்யணும்னா கொஞ்சம் கடினமான கஷ்டப்பட்டு தான் செய்யணும், சும்மா செய்யலாது. இதான் இந்த ஜெட்டி அடிங்கிற எங்களோட ஜெட்டி அடின்னு சொல்லி தொழிலாளர் வந்து இந்த போட்டு கட்டி ரோலர் வந்தவொடனே கட்டி போட்டு சாமான் இறக்குற, அதில் ஆளுகள் எல்லாம் இறக்கி எல்லாம் செய்கிற இந்த இடம் தான் ஜெட்டி அடிங்கிற பெரிய ஜெட்டி என்ற இடம். இது வந்து அவங்க வலை பொத்துற மண்டபம், வலை பொத்துற இழப்பாடுற மண்டபம் உண்டு. அவங்க வந்து வலையை போட்டுட்டு செய்கிற மண்டபம். இந்த இதில் பாருங்கள், இதில் பெரிய தொட்டி ஒன்று, இந்த இது வந்து போத்தல் சமைக்கிற பிளாஸ்டிக் போத்தல் போடுற இடம். இல்லை இது வந்து கிளினோசர் ஏதோ ஒரு நிறுவனம் கொண்டு வந்து வச்சார். இதே வேலை பிரான்ஸ் இருந்தால் 15-20 மீடியா கூப்பிட்டு பாராட்டி பெரிய மெடல் எல்லாம் தந்துருப்பாங்க. ஆனால் இங்கே அரசாங்கத்துக்கு
அதை கவனிக்காம என்ன குற்றம் தான் சாட்டுவாங்க ஒழிய எனக்கெல்லாம் பொட்டிஷன் போயிருக்கியா பொட்டிஷன் போட்டுருக்குறாங்க இதெல்லாம் சொல்ல வேணா பெரிய பெரிய பிரச்சனை பொட்டிஷனை போட்டு நீங்க செய்யற வேலைக்கு இந்த வேலைக்கு இருந்தால் இப்படி என்னென்ன என்ன இவர் தனிப்பட்ட ஒரு ஆள் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட காசமாக என்ன வந்து இவர் செய்தான்னு சொல்லி பொட்டிஷன் போட்டவங்க மற்ற கொண்டு வந்த செய்தான்னு சொல்லி போட்டவங்க அது என்ன நான் ஃபேஸ்புக்கிலேயே நான் ஆறு இப்போ நீங்கள் 20 ரூபா இருந்தாலும் 10 ரூபா இருந்தாலும் உடனே ஏற்றிடுவேன் இப்படி இன்ன நாள் இந்த இவ்வளோ தந்தேன்னு சொல்லி அப்போ அதால் எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இல்லை எல்லாத்தையும் செய்துருக்கிறோம். நீங்க திருப்பி கேட்க அங்கே இருக்கிறாங்களும் காசு தெரியும் அப்படி செய்யறதுக்கு. இப்போ பாருங்க இல்லைன்னா 1.5 கோடிக்கு மேலே வந்தவங்க கூட புலம்பெயர்ந்த மக்களும் இங்கே குர்நாரில் இருக்கிற 2 அமைப்பு சங்கங்கள் பொதுமக்கள் கொஞ்சம் தந்தவங்க இப்போ திருப்பி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொன்னோன்னே அப்போ அதை நாங்கள் இப்படி வேலைக்கெல்லாம் பணியமர்த்தணும் இதை கொஞ்சம் அள்ளி போட்டு வேலைக்கு பணியமர்த்தி இந்த கழிவுகள் சாப்பாட்டு கழிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு ஆக்களை வச்சுருக்கணும்னு அங்கே கதைச்சோன்னா இல்லை சொல்லி சரி தாங்க ஒரு வருஷத்தில் ஒரு ஆள் 20,000 கேட்டுக்கணும் ஒரு வருஷத்தில் ஒருக்கா 20,000 தந்தோம்னா அப்படியே தொடர்ச்சியாக இப்போ தை தந்தாங்கன்னா இனி அடுத்த தை தரைக்கு அவங்களுக்கு பாதிக்காது. நம்ம அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் மண்டியில் எங்களுக்கு ஒரு 150-200 பேர் இப்போ சப்போர்ட் செய்துன்றிருக்கிறாங்க. என்னென்னு செய்வாங்க எங்களோட மக்கள் என்ன வீடியோ மூலமாக பார்க்குறாக்களும் கட்டாயமாக எங்களுக்கு இது கை கொடுப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வந்து எங்களோட குர்நார் மக்கள்லாம் எல்லோரும் தான் செய்யணும் மக்களாம் வேறு ஆக்கள் இல்லையா வேறு ஆக்கிட்ட கேட்கல தெரியும் இது எங்கட கிராமம் பண்ணபடி அதால் நாங்கள் வேறு ஆக்களை மனநோய் வைக்கிற அவங்க தங்கட கிராமத்தை இதே போல் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்களும் இப்படியான கஞ்சல்கள் கிடந்துட்டா எடுத்து செய்தாங்கன்னா நல்ல பண்ணிக்கிறோம். முதல்ல அரசாங்கத்தோட அணுகி பார்க்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம அதை செய்ய வேணும். நீங்கள் பூனைக்கு யார் மணிகட் போட்டு நீங்களே தொடங்கிட்டீங்க. அதான் பிரச்சனை. இங்கே அப்படித்தானே தெரியும் தானே அவங்களுக்கு இங்கே ஒரு ஆள் தொடங்கினா தான் இந்த வேலை நடக்கும். யார் இது வந்து 35-40 வருஷமாக இது எல்லோரும் தொடங்காமல் கொஞ்சம் இதாக கிடந்தது. அதை பிறகு நாங்கள் யோசிச்சு அதில் வந்து 2 பார்த்து என்னோட 2 கனடா என் ஃப்ரெண்டு தான் அவனு நான் ஆளு அங்கே படுத்துக்கிறேங்க அவர் கொஞ்சம் பிந்திட்டேன் நான் வேலை குழம்பி கொஞ்சம் வேலை நான் தான் இது பொறுப்பு இல்லை சின்ன குட்டி தான் பாரது இங்கே வெளிக்கிட்டு இங்கே ஊருக்கு வந்தால் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு தான் பாரது வேலைக்கு அப்படியே கூட்டிக்கணும் வர. அப்போ அதோட எங்களுக்கு வந்து இப்படி இப்போ எல்லோரும் வந்து பார்க்க வந்து எங்களை முதல் நாங்கள் வந்து நிற்க மணக்கு கொள்ளுதாண்டு எல்லாரும் சொல்லி நாங்களும் வந்து நிற்க அப்படித்தான் நடந்தது. அதை பார்த்து நாங்கள் 2 பேரும் தான் கழிச்சு நாங்கள் ஏதாவது இந்த கிராமத்துக்கு செய்யணுமாப்பா நாம் இப்படி வந்தோம் சாப்பிட்டோம் பூனோம்ன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு வந்தது. அந்த இடத்துல வாழ்ந்துட்டோம்ண்டு ஏதாவது செய்வோம்ட்டு தொடங்கி ஒரு 40,000 ரூபா எங்கே தொடங்கினாங்களாம் இந்த வேலை. 40,000 ரூபா தொடங்கினாங்க. வெறும் 40,000 ரூபா தொடங்கப்பட்ட வேலை தொடங்க அப்போ நாங்கள் ஒரு எங்களை செஞ்ச பள்ளிக்கூடம் இருக்குது ஆண்கள் பள்ளிக்கூடம் அந்த பிரின்சிபல் ஒரு மிஷின் ஒன்று கட்டவர் 2 லட்சத்தி சொச்சம் இதை 3 அப்போ அதில் ஒரு 3 லட்சமோ 3.5 லட்சம் சேர்த்து அதில் ஒரு எங்களோட கையில் வந்து அந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் வாங்கி கொடுத்து 40,000 ரூபா மிச்சம் இருந்து அப்போ தான் வச்சு கண்டு சொன்னோம் நாம் இங்கே இதை அப்போ எங்களுக்கு அந்த ஜேசிபியோட கணக்கு அந்த டைம் தெரியலை இவ்வளவு வருமண்டு இவன் சொன்னால் குறைய தாம்பரம் வந்துட்டு தொடங்கிட்டோம். அதுக்கு பார்த்தா ஜேசிபியோ அந்த நிலைமை ஒரு மனுஷாலத்துக்கு 15,000 ரூபா கிட்டுறாங்க. அப்போ யோசிச்சோம் என்ன செய்யலாம்னு பிறகு நாங்கள் எங்களோட புலம்பெயர்ந்த மக்களுக்கு தெளிவான எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறாங்க எங்களுக்கு அங்கே ஊரில் இருக்கிறாங்க தருவாங்க அவங்களோட கதைக்கு அண்ணன் நீங்கள் செய்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுங்க கட்டாயமாக எங்களை ஆக்களெல்லாம் சப்போர்ட் அதோட இல்லை நாட்டிலேருந்து நல்லா சப்போர்ட் செய்தவங்க செய்தவங்க அந்த அப்படியே தொடர்ச்சியாக செய்தார். இப்போயும் அந்த சப்போர்ட் இருக்குது இல்லையாண்டு இல்லை இந்த முறையும் தந்தாண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 100 200 பேர்கிட்ட போட்டுருக்குறாங்க காசு 20,000 அப்படி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீ அள்ளி முடிச்சுட்டு ஒரு வடிவான இடமா வந்துடுவேன் அள்ளி முடிச்சு இதெல்லாம் வந்து எல்லாம் பட்டி வடிவான இடமா தவிர எங்களுக்கு சுவாத்தியம் முக்கியமுங்க. சுவாத்தியம் இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை இதெல்லாம் பாருங்கள் இதால் போய் உங்களுக்கே தெரிஞ்சிருந்துச்சு அவ்வளோ மனமழைக்கு அது நாம் சுவாசிக்க எங்களுக்கு உள்ளுக்கு போய் எவ்வளவோ வருத்தம் வரும் இதெல்லாம் தெரியுதுல்ல இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு அது வராமல் இருக்குமா இந்த போட் சாட்டு வந்து கணவர் மூட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அரசாங்க தலையை மூடுறதுக்கு ட்ரை பண்ணி மூட இல்லை மூட முடியாமல் கையை விட்டுட்டாங்க. அப்போ நான் தொடக்கேன்னு சொன்னவங்க இவர் தேவையில்லாத வேலை இவ்வளோ பேர் கை வச்சு செய்யலாத என்னண்டு இவர் செய்வார்ன்ட்டு கேட்டவங்க. அது கடவுள்கிட்ட சித்தம் எங்களுக்கு எல்லா பக்கத்தாலும் கை கொடுக்கப்படும். மற்ற அந்த டைமில் என்னொன்று சிலவரும் அந்த ரோட்டு கொண்டு அவங்க இன்ஜினியர்
அவங்க எனக்கு நல்ல சப்போர்ட் செய்வாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் நன்றிய பேர் சொல்லையில் அவங்க அந்த மண்ணெல்லாம் தந்தவங்க, மண் கல்லெல்லாம் வந்து டிப்பராக எடுத்து வந்து அவங்களோட சப்போர்ட்டாலாம் இந்த போட் சாட்டு மூடப்பட்டது. என்ன சொல்லிச்சு சார்? சந்தோஷப்பட்டேன். முதல் கொஞ்சம் மூட மாட்டேன்னா எல்லாரும் எதிர்பார்த்து நாங்கள் அப்புறம் அதை மூடி ஒரு பொப்பிச்ச நிகழ்வுகள் அமைச்ச அந்த இடத்துல எங்களை சின்ன பிள்ளைகளை அங்கே போட்டு நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் செய்து சந்தோஷமாக செய்து நாங்கள் இப்படி தான் அடிச்சு இதில் அள்ளி இது இப்போ தண்ணி பற்றிட்டேன்ட்டு சொன்னால் இங்கே தண்ணி பற்றிட்டேன்னா இப்படி கிடக்கு வந்தால் கிடக்கு இப்போ என்ன இங்கெல்லாம் அள்ளையில் அப்போ என்ன இதை அள்ளி எடுத்து ஒரு இதுக்கு பிறகு செய்தா தான் சரி. எல்லாருமே பொறுப்புணர்வோட வேலை செஞ்சா இதெல்லாம் சாத்தியமாக்கலாம். என்ன கட்டாயம் சரியான கரைச்சல். அப்போ அடுத்த தலைமுறைகளை நாங்கள் பார்க்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்காக தான் செய்கிறோம். பாருங்க, நாங்கள் எங்களோட குடும்பமும் எங்களோட பிள்ளைகளும் புலம்பெ இந்த மக்களும் இங்கே வர போகிறதும் இல்லைங்க. எங்களோட பிள்ளைகள் வளர்ந்துன்றதுன்னா வராது. எங்களோட காலத்தில் செய்து முடிப்போம். ஏன்னா எங்களோட பிள்ளைகள் வந்து கடைசி வந்தாலும் இங்கே காசு வந்து செய்வாங்கன்னு இல்லையா, வேண்டாம் என்னென்று கேட்குற கட்டத்தில் நீங்கள் தெரியாது எங்களோட பிள்ளைகள். அப்போ நாங்கள் இப்போ சும்மா சொல்லி கொடுக்குற முடியாது, இருந்தாலும் அவங்க இந்த சப்போர்ட் செய்வாங்க. இல்லை நாங்கள் இருக்க உங்களுக்கு செய்தி தரதோட இந்த தலைமுறைகளை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நல்ல முறை நினைக்கலாம். அப்போ நீங்கள் அயலுக்கு இருக்கிற நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், பெரிய வாரம் கூப்பிட்டு முதலாவது ஃபோன் பண்ணிட்டு விடுங்க. ரெண்டாவது எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்க, வீடியோ மூலம் எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் சண்டை சச்சர தெரியாத மாதிரி ஏக ஃபோட்டோ தந்துட்டீங்கனால மிச்சதை நாங்கள் நேற்று ஒரு நாள் அப்படி தந்தாலும் இந்த காலை பிடிச்சி அவரே ஒரு சங்கம் கூப்பிட்டு காய்ச்சிருக்காங்க. இவங்க பொலிச்சு நேற்று காய்ச்சிருப்பாங்க. இன்றைக்கு வருவாங்க. அன்னைக்கு வந்து ஒரு கட்டணையை கொடுத்தா தான் மற்றாக்களும் திருந்துவாங்க. எல்லாட்டிக்கும் இப்படித்தான். என்ன நினைக்கிறீங்க இந்த வேலையை பற்றி, இந்த செய்த வேலையை பற்றி? இப்படி இருந்தால் நல்லம் தானே. எங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பும் நல்லமும் இவ்வளோ சேர்ந்து கிடக்க என்ன அதான் இப்படியே விட்டு கொண்டு போனால் இது என்ன கட்டத்தில் வரும். நீங்களும் தொழில் செய்கிறது? நாங்களும் கடத்தொழில் தான் செய்கிறோம். இப்படி கிடக்க என்ன வெள்ளம் வரைக்கும் ஏற்றுறது? சரியான கஷ்டம்தான். காலுகளை வீரோடுகளும் மட்டும் வீதரோடு போத்தல்கள் உடைஞ்ச போத்தல்கள் மட்டும் அவ்வளவு இதுகள் நடக்கிறது. அப்போ இது யாரு கேட்கிறது கொள்றது? இப்படியே செய்து அதை கவனமாக பார்க்கணும். இல்லை சேர்ந்து பார்க்கணும் கவனமா. நாங்கள் ரெண்டாம் தரம் செய்வோம். அதான் கேமரா பூட்டினீங்கன்னா நல்ல கேமரா பூட்டுறோம். இப்போ கடலோர அபிவிருத்தி சங்கம் வந்து 32 கேமரா போடுது. நாங்களும் ஒரு 5-6 கேமரா போட போகிறோம். போட்டுவிட்டு அது நிச்சயமாக செய்வோம். ஆனால் என்ன உங்களோட மக்கள் ஒத்துழைப்பு தான் கூடுதலாக தேவையாக. என்ன கேமராவை போட்டாலுமுங்க நாங்கள் திருந்திட்டோம்னா கேமராவே தேவையில்லை. கேமரா நிறைய போய்க்கு இந்த இப்போ பாருங்க கனவுல திரட்டு மையன் சின்ன தாங்கில இருக்கு. கொண்டே கொடுத்து விட்டீங்கன்னா குப்பையை கொண்டு இல்லாட்டி நீங்கள் வையுங்க, ஒரு நாள் வையுங்க. சமையல் கழுவி வைக்கிங்க. 2 மணிலேருந்து நாங்கள் ஆக்கள் அரேஞ்ச் பண்ணி 2 மணிலேருந்து 6 மணி நேரம் சமையல் கழுவி நீங்கள் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இந்த புள்ளால் போகுது. அந்த புள்ளால் நாங்கள் சம்பளத்துக்கு அமர்த்த போகிறோம். அமர்த்திட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்கு. அப்போ நீங்கள் கடலுக்கு எறியாங்க, தயவு செய்து கடலுக்கு எறியாமல் மற்ற குப்பையில் மாநகர வரைக்கும் கூட்டு கொடுங்க. இல்லாட்டி கூட்டிகிட்டோன்னா தண்ணி டேங்க் சின்ன தண்ணி டேங்க் கொண்டு கொடுத்து விடுங்க. அப்போ அதற்காக இந்த ரோட்டுக்கு இருக்கிறவங்க விளங்கப்படுத்துவாங்க. உங்களை போல ஆக்கள் கட்ட நல்ல உள்ளங்கள் வந்து இதில் ஒரு 10 பேருக்கு சொல்லுங்கள் மாற்றம் பண்ணுங்க. 10 பேர் மாறிட்டாங்கன்னா அங்காலே 20 பேர் மாறுவாங்க. போட்டோ எடுங்க. மற்றது 10 பேருக்கு போய் விஷயத்தை சொல்லுங்கள். மீன் பிடிச்சி ஆகல இந்த 10 பேர் மாறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உணர்த்தேக்க அவங்களும் செய்கிறாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் மாற்றத்துக்கு வருமுங்க. ஆனால் உடனே மாற்றலாம் மாற வேணும். நாங்கள் மாறினீங்கன்னா தான் உங்களோட பிள்ளைகள் நீங்களே பாதுகாப்பு. தண்டவாளில் வந்து தண்டவாளில் சகோதரங்கள் சேனமாக செஞ்சது போகலாம். இந்த கிராமத்துக்காண்டி அங்கேருந்து வந்து இவ்வளோ கஷ்டப்படுது. இந்த கிராமத்துக்கு புறாக்கணும் வேலை இவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க. இதை பற்றி சிந்திக்கிறேன். இன்றைக்கு அவன் பாய் வந்து இவ்வளோ செய்ய நாங்கள் மிச்ச வண்டியா அவர் அங்கே நிற்கிறத விட இங்கே நிற்கிறதான் கூட போல கூட அங்கே நிற்கிறதோ இங்கே வைக்கலாம் கூட. இங்கே வந்து எங்கள் வீட்டு வழி மட்டும் தான் படக்குதான் மால் சந்தேகம். இங்கே அந்த வீலை பார்க்க பாய்க்கால் வீலை பார்க்குறது கொஞ்சம் முனிசிபாலிட்டி பிடிச்சி அதை செய்யணும்னு சொல்கிறதும் எல்லா இதுக்கும் மற்ற வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த தண்டவாளில் போகலாம். சீனமாக சேர்ந்து அந்த சவுலேருந்து 1000 சேர்ந்து போயிடலாம். அந்த கரைக்கூடையோட நாள் நிற்கிது. இப்போ இவ்வளோத்துக்கு நாங்கள் எவ்வளோ பாராட வேண்டும்.
நாங்கள் பார்க்குறவங்க எங்களை சௌகரியங்கள் பற்றி தான் பூதான் பற்றி ஆனால் அப்படியானது ஒன்றும் செய்கிறேன் யாரோ ஒரு ஆள் செய்தா சரிதான் பொறுப்பு செய்தால் மிக முக்கியம் எங்களை காமத்தை துப்புராகிக்கொண்டு நான் நைக்கல பிடிப்பாங்க எவ்வளோ போகும் எவ்வளோ 2000 ரூபாயா படியில் ரெண்டு மெனக்கடது புரிய சொன்னேன் மீன் பிடிச்சிக்கிறாங்க